அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான், டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட டிகிரி இன்டர்வியூ போஸ்ட் ஆல்ரெடி 330 போஸ்ட் விட்டுருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னையில இருந்து என்னது அதாவது அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 3 முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணவே போகணும். இது மற்ற எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, இந்த 3 முக்கிய விஷயம் தெரியாம நீங்க அப்ளை பண்ணவே போகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நம்ம வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வேக்கன்சிஸ் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த நோட்டிபிகேஷனுக்கு என்ன வேக்கன்சி, ஜென்ரலுக்கா, அதாவது உங்களோட கம்யூனிவல் வைஸ் வேக்கன்சி இருக்கா அப்படின்றத பாருங்க. ஜென்ரல் இருந்தா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஜென்ரல் இருந்தா யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இல்ல எஸ்சிக்கு மட்டும் இருக்கு, எஸ்டிக்கு மட்டும் இருக்கு, பிசிக்கு மட்டும் இருக்கு, எம்பிசிக்கு மட்டும் இருக்குன்னா அந்தந்த கம்யூனிவல் யாரோ அதை தான் நீங்க அப்ளை பண்ணணும், சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அடுத்த விஷயம் ஏஜ் லிமிட். நிறைய பேருக்கு ஏஜ் ஆயிருக்கும். சப்போஸ் இந்த 1/7/2025 படி உங்களோட ஏஜ் என்னன்றத கால்குலேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ண போகும். அதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். 3வது விஷயம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், இப்போ டிப்ளமோனா டிப்ளமோ, டிகிரினா டிகிரி, டிகிரியில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3 முக்கியமான விஷயத்த நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ அதை நான் பார்த்தின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஸோ 3 முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 7ஆம் தேதி வந்து எல்லாருக்குமே தெரியும். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் இன்னையில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட அப்ளை வீடியோ வந்து நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கிட்ட உங்களுக்கு என்னது 10 மணி இல்லை 9 மணிக்கிட்ட உங்களுக்கு நம்ம சேனல்ல அப்டேட் ஆயிரும். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க, அதை பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க, சரியா? லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜூன் 11 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 15/6 இருந்து 17/6 வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் பீரியட். ஸோ உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட டிகிரி என்னவோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேப்பர் 1 இருக்கட்டும், டெக்னிக்கலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம இதில் அப்டேட்டட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ், ஜிஎஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதாவது பிடிஎஃப் மெட்டீரியல் தான். வேணுங்கிறவங்க சாம்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், தயவு செய்து, அதாவது இந்த புக்கோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும், தயவு செய்து நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட். இப்ப நம்ம யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்றத பார்த்துருவோம். ஸோ அவங்க மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும், சரியா? ஃபர்ஸ்ட் டெபுட்டி டைரக்டர் ஜெனரலுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. ஸோ அது யார் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்க பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணணும். சார் நீங்க தானே யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொன்னீங்கன்னு சொல்லிடக்கூடாது. என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், அதை பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர், இது வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சி. எஸ்எஃப்னா ஷார்ட் ஃபால் எஸ்சி, சரியா? எஸ்சி கேடட்டுக்கு இருக்கு ஒரு வேகன்சி. மேனேஜர் மைண்ட்ஸ், டெபியூட்டி மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்கு. இதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் மைண்ட்ஸ் வந்து ஜென்ரல் இருக்கு, பிசி இருக்கு, எஸ்சி இருக்கு. ஸோ ஜென்ரல் வந்துட்டாலே யாருனாலும் அப்ளை பண்ணலாம், சரியா? அதனால புரிஞ்சுக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் பிஎன்ஏ பாத்தீங்கன்னா எம்பிசி, டிசி, ஜென்ரல். ஸோ எம்பிசியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எம்பிசியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து பாத்துக்கோங்க. அடுத்து ஃபேக்டரி மேனேஜர். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம். ஸோ இது நான் எஸ்சிஏ உமன் அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஆனா பிஎஸ்டிஎம்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிஎஸ்டிஎம் வேகன்சி ஃபில் ஆகாத பட்சத்துல தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எஸ்சிஏ உமன் கேடட்டுக்கு கொடுப்பாங்க. அடுத்து உமனும் வரலன்னா தான் எஸ்சிஏ. ஸோ இப்படிதான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், சரிங்களா? அதனால பாத்துக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் இருக்கு. அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு பாத்தீங்கன்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மும் எம்பிசி, டிசி, ஜெனரல் மொத்தமா 2 வேகன்சி தான் இருக்கு. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் சி கிரேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜெனரல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஏஜ்னாலே நீங்க நார்மலா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி என்னது இந்த பிஎல் அப்படின்னா பேக்லாக் வேகன்சி. பிஎல் அப்படின்னா பேக்லாக் வேகன்சி. ஸோ
ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பேக்லாக் வேகன்சி, ஸ்டார்ட் ஃபால் வேகன்சிஸ், ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நமக்கு வேகன்சி இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு மட்டும் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. சரியா? இப்போ இங்க பாருங்க, அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் கெமிக்கல் விங் MSME டிபார்ட்மெண்ட்ல SCA உமன் PSDM ஒரே ஒரு, அப்ப அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க PSDM இல்லைன்னா SCA உமன், SCA உமனோ இல்லைன்னா தான் SCA ஜெனரலுக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிளானர், சைக்காலஜிஸ்ட். ஸோ யாரு நீங்க எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது என்ன, இந்த வேகன்சிஸை நீங்க பார்க்கணும். இந்த வேகன்சிஸை நீங்க பார்க்கணும். இப்ப பாருங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த 4 வேகன்சி தான் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ், அதாவது இன்ஜினியரிங் கேடட்ல ஒரு 4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுல பாத்தீங்கன்னா BC ஜெனரல் PSDM, BCM ஜெனரல், MBC DC ஜெனரல், SC ஜெனரல், அதே மாதிரி GTA ஜெனரல் PSDM, SCA உமன், இவங்க 2 பேருக்கு 2 வேகன்சி. இதுக்கு வந்து வேற கோடு, இதுக்கு வேற கோடு, அதோட குவாலிஃபிகேஷன் என்னன்றத கீழே பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. சோ இதுல வந்து அப்ப என்னது, இந்த 4 வேகன்சி யார் யாருன்னு பாத்துங்க. இந்த 4 வேகன்சி அதாவது கம்யூனிட்டியில இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சார் BC ஜெனரல் அப்ளை பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா PSDM இல்ல அப்படின்னா BC ஜெனரலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. சரியா? அதனால பாத்துக்கோங்க. ஓகே ரைட். 32 வேகன்சிஸ், சரிங்களா? 32 போஸ்டுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏஜ் லிமிட், சோ ஏஜ் லிமிட் பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா அதர்ஸ், அதாவது ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா பேசிக்கா 32 ஏஜ், பேசிக்கா 32 ஏஜஸ் தான் பேசிக் இது. சரியா? 32. அதே மாதிரி சிலதுக்கு பாத்தீங்கன்னா 37, சயின்டிஸ்ட் சி கிரேடுக்கு 40, அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கலாம் 32 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா PWD கேண்டிடேட்க்கு ஒரு ஏஜ் லிமிட் 42, எக்ஸர்வீஸ் மேனுக்கு 50, டெஸ்டிடியூட் விடோவுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரைட். சோ இப்ப BC, BCM, MBC, DC, SC, SCA இவங்களுக்கு எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சி கிரேடுக்கு மட்டும் 45 வயசும், மத்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், மத்த எல்லாருக்கும். அதே மாதிரி முக்கியமா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடட்ல இருக்கிறவங்களுக்கு BC, MBC, DC அதெல்லாம் 34 வயசை தாண்டாமலையும், SC, SCA, ST வந்து 37 வயசை தாண்டாமலையும் இருக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரிதான் PWD கேண்டிடேட்ஸ்க்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில போஸ்டுக்கு தான் என்னது, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கணும், டெஸ்டிடியூட், சில போஸ்டுக்கு தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகேவா? கிளியர். நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க, இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இப்ப நீங்க யாரா வேணா, நீங்க இப்ப டெபுட்டி டைரக்டர் லீகலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கொடுத்துருக்கா பாத்தீங்க குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காலம், இந்த காலத்துல இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஓகே ஆனா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணவே முடியும். அவங்க 15 வருஷம் கேட்டாங்கன்னா அந்த 15 வருஷம் சர்டிபிகேட் இருக்கணும். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும். 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ். அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இது கண்டிப்பா இல்லாம அப்ளை பண்ண போகாதீங்க. இல்லாட்டி அடுத்த நான் என்ட்ரி போஸ்ட் வரும், அதுல அப்ளை பண்ணிக்கலாம். தயவு செய்து விட்டுருங்க. சரியா? கிளியராங்க? சோ அதனால இந்த குவாலிஃபிகேஷன்லாம் தயவு செய்து பாத்துக்கோங்க. சரியா? அந்த 32 போஸ்டுக்கும் தனித்தனியா என்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ன்றது கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் 36-16 இந்த ஒரு போஸ்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. சரியா? இதுக்கு வந்து செகண்ட் கிளாஸ் இருந்தாலுமே போதும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. செகண்ட் கிளாஸ் இருந்தாலும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா 70%, 75% மேல செகண்ட் கிளாஸ் இருந்தா போதும் இருக்கான். ஸோ எந்தெந்த இன்ஜினியர் அப்ளை பண்ணலாம், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, EC, அதாவது EEE, CSC, மெக்கானிக்கல், இது எல்லாமே அப்ளை பண்ணலாம். வெறும் 4 போஸ்டுக்கு. அந்த 4 போஸ்டுக்கு உண்டான கம்யூனிட்டி என்ன, வேகன்சி என்ன அப்படின்றத தயவு செய்து பாத்துக்கோங்க. சோ இந்த குவாலிஃபிகேஷன்ல எது மஸ்டா தேவைப்படுதோ அதை இருந்தா மட்டும்தான் அப்ளை ஆகும், இல்லாட்டி அப்ளை ஆகாது. சோ இந்த 3 விஷயம் தெரியாம தயவு செய்து அப்ளை பண்ண போகாதீங்க. அதனால இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். நம்மளோட வீடியோ நாளைக்கு ஒரு 10 மணிக்கிட்ட உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆயிரும், அப்ளை வீடியோ கண்டிப்பா வரும். சோ அந்த வீடியோல நம்ம இந்த 4 வேகன்சி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். சோ அந்த வேகன்சி தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், 36-16. மத்தவங்க ஏதாச்சும் தெரியல, டவுட்டா இருக்கு அப்படின்னா என்ன நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சது தெரிஞ்சதை கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன். சோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி பேப்பர் 1 மெட்டீரியல் தேவைப்பட்டாலும், டெக்னிக்கல் B பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சிவிலா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும், ஸோ அடுத்து வரக்கூடிய நான் இன்டர்வியூ டெக்னிக்கலுக்கு எந்த இது வேணாலும் உங்களுக்கு கிளாஸஸும் அதே மாதிரி மெட்டீரியல் PDF மெட்டீரியலும் உங்களுக்கு அவைலபிளா நம்ம வெப்சைட்ல இருக்கும். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.